Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா 5 minutesல செய்ற உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். மாவையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாமிக்கு பிரசாதம் பண்ணணும்னு நினைக்கும்போது சிம்பிளா இந்த மாதிரி உப்பு கொழுக்கட்டை செய்யலாம். ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டைலாம் செய்யும்போது இந்த உப்பு கொழுக்கட்டை செஞ்சு வச்சோன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு பிசைஞ்சாச்சு. குட்டி குட்டி உருண்டையாக அதை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொதிச்சோடனே நம்ம தட்டு வச்சு நம்ம ஊட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை நல்லாவே வெந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வதக்கும் போது எண்ணெய் பட்டோடனே நம்ம தனித்தனியாக வந்துடும். இப்போ ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம். கடுகு வெடிச்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொழுக்கட்டைக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தேங்காய் பூ இதோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது உப்பு கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.